வணக்கம். ட்ரேடிங் அரிமா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ட்ரேடிங் வியூவில் ஃப்ரீ அக்கௌண்ட்டில் மோர் தென் 3 இண்டிகேட்டர்ஸ் வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஃப்ரீ வெர்ஷனில் நீங்கள் இண்டிகேட்டர்ஸ் வந்து 3 இண்டிகேட்டர் தான் வந்து டிஃபால்ட்டாக ஆட் பண்ண முடியும். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் பெய்டு வெர்ஷனாக மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா இண்டிகேட்டர்ஸ் வந்து நமக்கு நிறைய யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய இண்டிகேட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் டெக் மஹேந்திரா எடுத்துக்கிறேன். இந்த ட்ரேடிங் வியூ பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணும், ஒரு டுட்டோரியல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்படி இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைகிறது, டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது பார்க்கணும்னா அதுக்கு தனியாக நான் வீடியோ போட்டிருக்கேன். ட்ரேடிங் வியூ லேர்னிங் வீடியோ. அதில் முக்கால்வாசி எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். பிகினர்ஸ்க்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாருங்கள். இப்போது ட்ரேடிங் வியூ இண்டிகேட்டரில் எத்தனை 3 இண்டிகேட்டருக்கு மேலே எப்படி ஆட் பண்ணுறதுன்றதை நான் பார்க்க போகிறோம். ஸோ ஒன்று வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு வால்யூம் இண்டிகேட்டர் ஆட் பண்ணுறேன். மூவிங் ஆவரேஜ், சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர் என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணுறேன். நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது வந்து 9க்கு பதிலாக 9, 15, 50 அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு வந்து 50 வந்து லைன் ஆட் பண்ணிவிட்டோம்னா உங்களுக்கு இப்படி இருக்கும். ஸோ யூஸ்வலாக இப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா மூவிங் ஆவரேஜ் ஆட் பண்ணியிருப்போம். இப்போ இந்த மாதிரி 1, 2, 3க்கு மேலே ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து புதுசாக ஒரு இண்டிகேட்டரை ஆட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பொலிகன் சூப்பர் ட்ரெண்ட்னு வச்சுக்கோங்க. ஆட் பண்ணோம்னா என்ன சொல்லணும் அப்படின்னா நீங்கள் 3க்கு மேலே ஆட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி யூஸ்வலாக நம்ம வந்து பைன் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மூவிங் ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு 50, 9, 15, 50, 200 மூவிங் ஆவரேஜ் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 4 மூவிங் ஆவரேஜும் தனித்தனியாக இண்டிகேட்டரில் போகிறதுனால பைன் ஸ்கிரிப்டில் எப்படி வந்து ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். பைன் ஸ்கிரிப்ட் எடுத்துப்போம். ஸோ அதில் போயிட்டு பைன் ஸ்கிரிப்ட் எடிட்டரில் நம்ம என்ன பண்ணோம்னா வேர்ஷன் பைன் ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் வேர்ஷன் 2, 3, 4, 5 இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து 5 இருக்கு. ஸோ 5ல வந்து நம்ம எப்படி வந்து இந்த மூவிங் ஆவரேஜை 9, 15, 50 அண்ட் 200 மூவிங் ஆவரேஜை எப்படி நம்ம ஆட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா வேர்ஷன் என்ன வேர்ஷன்றது நம்ம சொல்லணும். அதுக்கு வேர்ஷன் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வேர்ஷன் இஸ் ஈக்குவல் டு 5ன்னு சொன்னதுக்கப்புறம் அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா மூவிங் ஆவரேஜை பிளாட் பண்ணணும். ஸோ அதுக்கு இதுக்கான ஒரு நேம் கொடுக்க போகிறோம். எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னா இண்டிகேட்டர் ரிப்போர்ட்ஸ்குள்ள நான் என்ன பண்ணுறேன்னா ட்ரேடிங் அரிமா 1 அப்படின்னு கொடுத்துட்டு ஷார்ட் டைட்டில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா TAOne அப்படின்னு கொடுக்குறேன். கமா இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த சார்ட் மேலேயே தான் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த லைன் டிராயிங்கை வரைய போகிறோம், அதாவது மூவிங் ஆவரேஜை வரைய போகிறோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஓவர்லே வந்து ட்ரூன்னு கொடுக்குறோம். ஏன்னா இங்கே ஓவர்லே இருக்கு, ஓவர்லே வந்து ட்ரூன்னு கொடுத்துறோம். ஸோ இதுனா ஒன்றா இந்த லைன் சார்ட்டில் வரைய போகுது. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், பிளாட் டிஏன்றது ட்ரேடிங் வியூ உடையது. ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். சிம்பிள் மூவிங் ஆவரேஜை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் சோர்ஸ் வந்து என்ன மாதிரி சோர்ஸ், ஓப்பனா ஹையா க்ளோஸா அப்படின்றத பார்க்குறோம். ஸோ நம்ம க்ளோஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 9 அப்படின்னு வச்சுட்டு இதோடைய கலர்
ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணலாம், color.aqua அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ இதுக்கு வந்து சப்போஸ் இப்போ உங்களுக்கு டைட்டில் வேணும் அப்படின்னா டைட்டில் ஈக்குவல் டு சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 9 அப்படின்னு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இப்போ நம்ம இதை ஆட் டு சார்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு நான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன், இந்த இண்டிகேட்டர்லாம் எடுத்துடுறேன். இது வந்து டபுள் கோட்ஸ்குள்ள டைட்டில் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு பக்காவாக ஒரு சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 9 வந்து பிளாட் ஆயிடுச்சு. சரி, இதே மாதிரி நான் வந்து என்ன பண்ண போகிறேன், 15, 50, இப்போ 200 பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறேன், க்ளோஸ் ஈக்குவல் டு 15 அப்படின்னு மாற்ற போகிறேன். இங்கே வந்து 50 அப்படின்னு மாற்ற போகிறேன். இங்கே வந்து 200 அப்படின்னு மாற்ற போகிறேன். மாற்றிட்டு இங்கே எஸ்எம்ஏ வந்து நமக்கு புரியறதுக்காக இது 200 மூவிங் ஆவரேஜ், இது 50, இது 15 அப்படின்னு வச்சுட்டு இப்போ இதுக்கு வந்து 15க்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ப்ளூ அப்படின்னு கொடுத்துடலாம். 50 மூவிங் ஆவரேஜ்க்கு வந்து ஒரு ஆரஞ்சு கொடுத்துடலாம். 200 மூவிங் ஆவரேஜ் வந்து பிளாக் அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகே, ஒயிட்னு கொடுத்துடலாம், ஏன்னா இங்கே பிளாக் இருக்கிறதுனால ஒயிட் அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ இப்போ இதை வந்து என்ன பண்ணோம்னா ஆட் டு சார்ட்னு கொடுத்தோம்னா உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ta1 வந்துடுச்சு, ஏற்கனவே 2 இருக்குது. ஸோ நான் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பியும் ஆட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து மூவிங் ஆவரேஜ் கிளியராக வந்துச்சு பாருங்க. ஆக்வான்றது ஃபஸ்ட்டு இது வந்து 9 வந்து உங்களுக்கு வந்து கீழே க்ரீன் கலரில் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து எஸ்எம்ஏ 5, ப்ளூ வந்து 15, ஆரஞ்சு வந்து 50, ஒயிட் வந்து 200. ஸோ இப்படி தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து இதை ப்ளாட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இதில் நம்ம இன்னொன்று ஆட் பண்ண போகிறோம். யூஸ்வலாக என்ன ஆட் பண்ணுவோம் அப்படின்னா வால்யூம் வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ். யூஸ்வலாக வால்யூம் வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ் பண்ணுவாங்க, இல்லை வால்யூம் வெயிட்டட் வேப் பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா வால்யூம் வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ் பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம்னா பிளாட்டு ta டாட் மூவிங் ஆவரேஜ் க்ளோஸ் கமா 20 color equal to color dot இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் இருக்குது, நிறைய கலர் இருக்குது. ஸோ நம்ம எந்த கலர் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கலாம். டீல் கலர் அப்படின்னு கொடுக்குறேன். ta க்ளோஸ் கமா 20 பிளாட்டு இதையும் க்ளோஸ் பண்ணியாச்சு, இதையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகே, பர்ஃபெக்ட். ஓகே, இங்கே வந்து தப்பாக அடிச்சிட்டேன். வால்யூம் வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ் இல்லையா, ஸோ வால்யூம் வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ் வந்துடும். இந்த டீல் கலர் வந்து உங்களுக்கு ஒரே நிமிஷம் நான் இதை ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து வால்யூம் வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ் கிளியராக உங்களுக்கு வந்துடும். ஸோ டீலுக்கு பதில் நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொன்று ரெட் யூஸ் பண்ணுறேன்.
ஸோ நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ஆட் ஸ்கிரிப்ட்னு கொடுக்குறது பதிலாக பப்ளிஷ் ஸ்கிரிப்ட்னு கொடுக்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து போயிட்டு பப்ளிஷ் ஸ்கிரிப்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஆக்டிவில் போயிட்டு உங்களுக்கு டிஏ வந்து ரெட் கலரில் வால்யூம் வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ் வந்துடுச்சு. இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிபிள் இண்டிகேட்டர்ஸை ஆட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா வால்யூம், ஸோ மூவிங் ஆவரேஜ் ஆட் பண்ணியாச்சு, வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வால்யூம் டேரெக்டாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு சூப்பர் இண்டிகேட்டரோ சூப்பர் ட்ரெண்டோ இல்லை ஒரு வாலடைல் இம்பைல்டு வாலடைல் ரேங்கிங்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து வரும். இதில் வந்து ஒரு மைனஸ் பண்ணோம்னா உங்களுக்கு கிளியராக வந்து இதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் செட்டப்பை நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்படி தான் வந்து பைன் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி மல்டிபிள் இண்டிகேட்டர்ஸை நம்மளால் என்ன பண்ண முடியும், ஃப்ரீ வெர்ஷனில் மோர் தென் 3 இண்டிகேட்டர்ஸை மாதிரி ஆட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இது வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ண பார்க்குறேன். இன்னொரு வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக வேறு நம்ம ட்ரேட் செட்டப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான இண்டிகேட்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, எஸ்பெஷலி இன்ட்ராடேக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.